எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சூப்பராக பாஸ்தா செஞ்சுட்டேங்க. பேர பசங்க வீட்டில் இருக்கிறதால கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹெல்த்தி கிடையாது, வேணாம்ப்பானா கேட்க மாட்றாங்க. அப்புறம் இதை விட்டு அப்புறம் வெளியில் வாங்கிடுவாங்க. வெளியில் வாங்கினா நல்லதில்லை, நான் வீட்டிலையே செய்கிறேன்ட்டு வீட்டிலையே 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன், கல் உப்பு போட்டுட்டேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன், தண்ணி கொதிக்கிட்டோன்னு மூடி வச்சுட்டேன். 3 தக்காளி, அப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 8 பல் பூண்டு, நான் கொஞ்சம் பெரிய சைஸு, சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் கூட போட்டுக்கோங்க, உரித்து அதையும் போட்டுட்டேங்க. அதை அப்படியே மசாலாவாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதித்தோடனே பாஸ்தாவை போட்டுட்டேங்க. பாஸ்தா போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை நல்லா வடிகட்டிக்கங்க. வடிகட்டியில் இதை அப்படியே வடிட்டோங்க. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். கரெக்டாக வேக வைக்கணுங்க. பாஸ்தாவை 5 நிமிஷத்தில் வெந்துடும். கொதிக்க தண்ணியில் போடுறதால வெந்துடும். அதுக்கப்புறம் வெண்ணெயை ஒரு அளவாக ஊற்றிக்கங்க, அளவாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, 2 ஏலக்காய், 2 பட்டை, சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துருங்க. இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் மாறணும். சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. வதக்கிட்டு இது அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மசாலாவை ரெடியாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம பச்சையாகவே அரைச்சிருக்கோம், அதுக்காக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, அதனால் இதில் ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பாஸ்தா மசாலா அதுக்குன்னு விற்கிது, அதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதை இதில் சேர்த்துட்டேங்க. நல்லா இதை வதக்கிடுங்க. அந்த மசாலாவை கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிட்டேன். ரொம்ப மசாலா ஃப்ளேவர் வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேர்த்துக்கங்க. இப்போ அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணி மட்டும் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டாங்க. அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு போயிடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொத்தமல்லி இருந்தால் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சு அப்படியே மூடிடுங்க. அது நல்லா மசாலா ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாஸ்தா. கொத்தமல்லி இருந்தால் போட்டு இறக்குங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. இப்போ பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு பவுலில் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட போகிறேன். சூப்பரான பாஸ்தாங்க. வீட்டிலே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.